வணக்கம், நான் பூமதி கோபாலகிருஷ்ணன். வெல்கம் டு பூமாஸ் ஃபெதர்ஸ். இன்றைக்கி நம்ம வீடுகளில் ரொம்ப எளிமையாக செஞ்சிருக்கூடிய ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி லெமன் ரைஸ், அதாவது எலுமிச்சை சாதம் தான் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். நிமிஷத்தில் நம்ம இதை ரெடி பண்ணிடலாம். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு கடாயில் 1.5 டேபிள் ஸ்பூன் வரைக்கும் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். நல்லெண்ணெய் வந்து இதுக்கு நல்லா சுவை தரும், அதனால் நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். உங்ககிட்ட இல்லை அப்படின்னா நீங்கள் நார்மல் ஆயிலே யூஸ் பண்ணிக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் 1/2 டேபிள் ஸ்பூன் கடுகு, 1/2 டேபிள் ஸ்பூன் உளுந்து, 1/2 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் நிலக்கடலை, 1 டேபிள் ஸ்பூன் முந்திரி, இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு இதெல்லாம் லேசாக வறுபடுற அளவுக்கு மட்டும் இதை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இனி இது கூடயேவும் ரொம்ப குட்டியாக இருக்கிறதுனால ஒரு 10 வெள்ளைப்பூடு பற்கள் வரைக்கும் சேர்த்துக்கலாம். வெள்ளைப்பூடு வந்துட்டு இதுக்கு ரொம்ப டேஸ்ட் வந்து கூட்டி கொடுக்கும். ஒருவேளை நீங்கள் நெய்வேத்தியத்துக்கு ரெடி பண்ண போகிறீங்க அப்படின்னா நீங்கள் வெள்ளைப்பூடை ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இனி அதுலேயும் 1 இன்ச் அளவுக்கு இஞ்சி இந்த மாதிரி தட்டி வச்சுருக்கேன், இதையும் சேர்த்துட்டு 2 பச்சை மிளகா இதை லைட்டாக கீறிட்டு சேர்த்துக்கலாம். 2 காஞ்ச மிளகா, கொஞ்சமாக கருவேப்பிலை இலைகள், இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வெள்ளைப்பூடு பச்சை மிளகா நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா இதில் 1/4 டேபிள் ஸ்பூன் பெருங்காயத்தூள், 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. நான் வந்துட்டு சாதத்துக்கு ஏற்கனவே தனியாக உப்பு போட்டுட்டேன்றதுனால இதுக்கு தேவையான அளவு மட்டும் இப்போ உப்பு சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணதுக்கு அப்புறமா தான் நம்ம எலுமிச்சம்பழ சாறு வந்து சேர்த்துக்கணும். நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு சேர்த்தோம் அப்படின்னா தான் அது வந்து கசப்பு சுவை கொடுக்காமல் அந்த எலுமிச்சம்பழ சாதம் வந்துட்டு ரொம்ப அருமையாக இருக்கும். இந்த கடாய் ஹீட்லேயேவும் நான் 2 எலுமிச்சம்பழ சாறு வந்து ஃபில்டர் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். இது ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம உதிரியாக வடித்து வச்சுருக்க சாதத்தையும் இது கூட சேர்த்து கலந்துட்டோம் அப்படின்னா ரொம்ப அருமையான லெமன் ரைஸ் ரொம்ப சுலபமாகவே ரெடி பண்ணிடலாம். இதில் முக்கியமாக வர்ற மிஸ்டேக்கையும் அந்த கசப்பு சுவை வந்துட்டு லைட்டாக வந்துடும். அது எப்படி வரும் அப்படின்னா, நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணாமல் அந்த சாரை வந்துட்டு கொதிக்க விட்டுடுவோம், அந்த டைமில் வரும். இல்லைன்னா நம்ம வந்து பழம் சாறு பிழிகிறப்போ அந்த தோல் பகுதி இருக்கு இல்லையா, அதை நல்லா சேர்த்து அழுத்தி பிழிஞ்சிட்டோம் அப்படின்னாலும் கசப்பு வரும். மஞ்சளும் அதே போல் தான், நம்ம கலருக்காக நிறைய சேர்த்துட்டோம் அப்படின்னா எலுமிச்சம்பழத்தோட சுவையையே அது மாற்றி விட்டுடும். ஸோ கலருக்காகன்றதுனால ரொம்ப கொஞ்சமாக மட்டுமே சேர்த்துக்கலாம். எலுமிச்சம்பழத்தோட புளிப்பு சுவைக்கு ஏற்ப இதில் வந்துட்டு நம்ம சாதம் வந்து கலந்துக்கலாம். புளிப்பு சுவை அதிகமாக இருக்கிறத எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சாதம் வந்து நம்ம நிறைய மிக்ஸ் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். புளிப்பு சுவை கம்மியாக இருக்குது அப்படின்னா நம்மளால் சாதம் கம்மியாக தான் கலரிக்க முடியும். இது ஒரு சாப்பிட்றதுக்கு 2 மணி நேரத்துக்கு முன்னமே ரெடி பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா அந்த புளிப்பெல்லாம் நல்லா இறங்கி ரொம்ப அருமையாக இருக்குங்க. இல்லைன்னா நம்ம காலையிலே ரெடி பண்ணிட்டு கூடயும் மதியம் சாப்பிட்லாம். அப்போயும் இதோட ஃப்ளேவர் வந்துட்டு அடுத்த லெவலுக்கு எடுத்துகிட்டு போயிருக்கோம். உங்களுக்கும் இந்த ரெசிபி ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்லாம் எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இதே மாதிரி நிறைய வீடியோக்கள் வேணும் அப்படின்னா பூமாஸ் ஃபெதர்ஸோட எப்போதும் கனெக்டடாகவே இருங்க. அதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஆளை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.